அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா சிவராத்திரி 2025ஆம் ஆண்டு. பொதுவாகவே இந்த சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு நாம கண்விழித்து விரதமிருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சிவராத்திரி நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதியானது புதன்கிழமையோடு வர இருக்கின்றதுங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து சிவனை வழிபட்டு நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில மகிழ்ச்சி, செல்வம், நிம்மதி, நிதி வளர்ச்சி, அதாவது பதவி உயர்வு, பிள்ளைங்களுக்கு வேலை உயர்வு, இது போன்ற நிறைய பலன்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கூட இந்த சிவராத்திரி விரதமும் வழிபாடும் மேற்கொள்வீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல எந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிலையை பார்த்து நீங்க வியந்து போனீங்க அப்படின்னாலும் அந்த கோவிலுக்கு சென்று நீங்க பலன் அடைந்தீங்க என்பதையும் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோட உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க இன்னும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கும் பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே எல்லாம் சிவமயமே என்ற சொல்லின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அனைத்து ராசிகள் மீதும் சிவபெருமான் சமமாக அருளை பொழிந்தாலும் ஜோதிட கணக்கீடுகளின்படி சில ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரங்க இருப்பாங்க. இது வந்துட்டு இந்து சமயத்தின் மிகவும் முக்கியமான கடவுள் சிவபெருமான். அவர் எப்படி அவதரித்தார், எதிலிருந்து அவதரித்தார் என்பதெல்லாம் கண்டறிய முடியாமலே காலமே தொடங்கியது. முதல் காலத்தின் தொடக்கமாகவே உள்ள கடவுள் என்று சொன்னால் இந்த சிவன் தாங்க. சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பரம்பொருளாகவே அவர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுங்க. நம்முடைய இந்து சாஸ்திரங்களில் மும்மூர்த்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளதுங்க. இப்படி மும்மூர்த்திகளில் ஒருவராக உள்ள சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவருங்க. கைலாயத்துல வாசம் புரியும் சிவபெருமான் அண்ட சராசரங்களையும் காத்து ரசிக்கிறார். அவர் அருளாலே அவர் தாழ் பணிந்து அண்டம் இயங்குகிறது. இப்படி தன் மனைவியான சக்திக்கு தன்னுடைய ஒரு பாதியை கொடுத்து ஆண் பெண் சமத்துவத்தை உலகுக்கு உணர்த்திய உன்னத கடவுள் என்று பார்த்தோம் அப்படின்னா அது சிவபெருமான்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானுக்கு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே சமம்க. அனைவர் மீதுமே அவர் சமமான அன்பையுமே ஆசையுமே கொடுக்கிறார். சில பேருக்கு கிரகங்களால் ஏற்படும் இன்னல்களை சிவபெருமான் போக்குகிறார். அதாவது சிவபெருமான் அதை கஷ்டங்களையுமே நீக்குகிறார் என்பது நம்பிக்கைங்க. குறிப்பாக சனி பெயர்ச்சி 7.5 சனி காலங்கள்ல அவதியில் உள்ளவர்கள் சிவபெருமானை வணங்கினாலே அவர்களுக்கு சிவன் உடனடியாக அருள் புரிவார் என்பது நிச்சயங்க. அனைத்து ராசிகள் மீதும் சிவபெருமான் சமமாக அருளை பொழிந்தாலும் ஜோதிட கணக்கீடுகளின்படி சில ராசிகாரர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகாரங்களாக இருப்பாங்க. சிவன் அருள் பெறுவதில் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த ராசிக்காரர்கள் நினைத்த மாத்திரத்தில் அவர்களது வேண்டுதல்களை சிவன் நிறைவேற்றுவார் என்பது சந்தேகமே இல்லைங்க. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி வர இருக்கிறதுங்க. சிவபக்தர்கள் இந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இன்னும் சில நாட்களில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிவபெருமானுக்கு பிடித்தமான அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவுல நாம காணலாம். மேச ராசிக்காரங்க. மேச ராசிக்காரர்கள் மீது சிவபெருமானின் ஆசிகள் எப்போதும் இருக்குங்க. சிவனின் அருளால் மேச ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையில வெற்றியே பெறுவாங்க. இவர்களுக்கு வணிகத்திலும் அதாவது தொழிலிலும் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அலுவலக பணிகளிலுமே பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க. அடுத்து துலாம் ராசிக்காரங்க. இவர்கள் மீது சிவபெருமானின் ஆசிகள் எப்போதுமே நிலைத்திருக்கும். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால இந்த ராசிக்காரங்க அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறுவாங்க. மேலும் சிவபக்தியால் இவங்க எப்போதுமே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க என்பது நம்பிக்கைங்க. மகர ராசிக்காரங்க ஈசனுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்றாகுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசியின் அதிபதி சனி பகவான். இதன்படி மேலும் சனி பகவான் சிவனை தனது தெய்வமாக கருதுகிறார். ஆகையால இந்த ராசிக்காரங்க சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. சிவன் அருளை அவர்களது பொருளாதார நிலையிலும் வலுவாக வைக்கிறதுங்க. 7.5 சனி காலத்திலும் மகர ராசிக்காரங்க சிவபெருமானை வழிபட்டா அனைத்து பிரச்சனைகளுமே பனி போல் விலகுங்க. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்று கும்ப ராசிங்க. சிவனின் அருளும் ஆசியும் இந்த ராசிகள் மீது எப்போதும் நிலைத்திருக்குங்க. இதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில பெரிய அளவுல வெற்றி பெறுவாங்க. இவர்கள் சிவபெருமான் மீது கொண்டிருக்கும் பக்தி காரணமாக அவர்கள் விரும்பிய பலன்களை பெறுவாங்க. இவர்களுக்கு சனி பெயர்ச்சி 7.5 சனி என சனியால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சிவன் அருளால் உடனடி தீர்வு கிடைக்குங்க. அதே போல உலக நன்மைக்காக பார்வதி தேவி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட நாளதான் நாம மகா சிவராத்திரியா கொண்டாடுகிறோங்க. ராத்திரி என்று சொன்னாலே இரவு பொழுதை குறிக்கக்கூடியதுங்க. அதனால நாம ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பெயர் உண்டுங்க.
உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே சிவராத்திரி என்பது மிகவும் சிறப்புடையது என்றும் சொல்லலாங்க. சிவபெருமானை நாம நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய சிவத்தன்மையை வெளிப்படக்கூடிய நாள் என்பதால சிவராத்திரியில விரதம் இருந்து சிவபூஜை செய்வது மிகவும் உயர்ந்த ஒரு பலனை தரக்கூடியதுங்க. சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் நடைபெறும். இதுல முதல் காலத்துல பிரம்மாவும், 2வது காலத்துல பார்வதி தேவியும், 3வது காலத்துல தேவர்களும், 4வது காலத்துல மனிதர்கள் உட்பட்ட மற்ற உயிரினங்கள் அவைகள் அனைத்திற்குமே சிவனை வழிபட்டு பயனடையக்கூடிய காலகட்டம் என்று சொல்றதால தான் இவை எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. அதனால நீங்களும் உங்களோட குடும்பத்தோட இப்படி சிவபெருமானுடைய வழிபாட்டுல அந்த நாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களே, நாம இன்னைக்கு நம்ம பதிவுல சிவராத்திரியை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.